வணக்கம் நண்பர்களே. வெற்றி படிக்கட்டுகள்ல இன்று நம்ம பார்க்க போற பகுதி நல்லா படிக்கணும் அப்படின்னா தரமான உணவு, குவாலிட்டி ஃபுட். ஏன் இந்த குவாலிட்டி ஃபுட்டை பத்தி பேசுறோம் அப்படின்னா, இன்றைய காலகட்டத்தில் ஃபாஸ்ட் ஃபுட் வந்ததுனால நம்ம இஷ்டத்துக்கு என்னென்னமோ நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அதனுடைய விளைவு நம்ம படிக்கிற காலத்தில் தெரிகிறது இல்லை. ஒரு 10 ஆண்டுகளோ 15 ஆண்டுகளோ தாண்டி இம்பாக்ட் ரொம்ப ரொம்ப மோசமா இருக்குது. அதனால குவாலிட்டி ஃபுட்டுக்கும் படிப்புக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நம்ம நிறைய பேர் கேட்கலாம். படிப்பு என்பது மூளைக்கான வேலை. இந்த மூளைக்கான வேலையில மூளையை பதப்படுத்துவதற்கோ ஒரு சிறப்பா செயல்படுத்த வைப்பதற்கோ நம்மகிட்ட உள்ள ஒரு ஆளுமை வேணும். அந்த ஆளுமை எப்ப வரும் அப்படின்னா, நல்ல உணவு கொண்டிருந்தோம்னா தான் அந்த ஆளுமை வரும். எனர்ஜி உருவாகும் படிக்கையில. நீங்களே பாருங்க, படிக்கிற மாணவர்கள் நிறைய சாப்பிடுவாங்க. சில வீட்டுல சொல்லுவாங்க, என்னடா நீ சாப்பிட்டுக்கிட்டே இருக்க நீ அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா மூளையோட வேலையை அதிகப்படுத்த மூளைக்கு ரத்தம் அதிகம் தேவைப்படும், அதிக எனர்ஜி தேவைப்படும். அந்த எனர்ஜி நம்ம சாப்பிடுற சாப்பாடுல இருந்து தான் கிடைக்கும். நல்லா படிக்கிற ஒரு மூடுல ஒரு குழந்தை படிச்சுக்கிட்டு இருந்ததுன்னா தலையை சுத்தி ஒரு பெரிய ஒரு ஹீட் மண்டலமே உருவாகிருக்கும். அதனாலதான் படிக்கிற காலத்துல பசங்க நிறைய சாப்பிடுறது வழக்கம். சரி, அப்ப ஒரு உடல் வேலை பாக்குறாங்க அல்லது ஒரு பழு தூக்குற வேலை பாக்குறாங்க, அவங்க சாப்பிடுறாங்க. படிக்கிற பையங்க ஏன் அப்படி சாப்பிடுறாங்க அப்படின்னு நிறைய பேருக்கு இந்த கேள்வி வரும். இந்த கேள்விக்கு பதில் இதுதான். அப்ப நன்றாக படிக்க வைப்பதற்கு நல்ல குவாலிட்டி ஃபுட் நம்ம சாப்பிட்டோம்னா மட்டும்தான் மூளை உங்கள் வயப்படும். சரி, முடிஞ்ச அளவுக்கு வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், முக்கியமா நட்ஸ், நான்வெஜ்ல ஃபிஷ், முட்டை, இது தவிர வேற எதுவுமே இல்லை. அதே மாதிரி சோயா ப்ராடக்ட் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். ஆனா சேர்க்க கூடாது அப்படிங்கிறதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ். ஃபாஸ்ட் ஃபுட், அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டை காலி பண்றதுக்கு ஒரு கார்பனேட்டட் ட்ரிங்க். இது என்ன பண்ணும்னா உங்களுடைய குடலை வேக வச்சிரும். இதை கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். எப்பவுமே இந்த கார்பனேட்டட் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் உடம்புக்கு நல்லது இல்லை அப்படிங்கறத நல்லா தெரிஞ்சுக்கணும். இயற்கையா கிடைக்கக்கூடிய எந்த ஒரு நீராகாரமும் சாப்பிடலாம், மோர் சாப்பிடலாம். இவ்வளவு நம்ம ஏன் பேசுறோம்னா, சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். நம்ம ஹெல்த் நல்லா இருந்தா மட்டும்தான் நம்ம சிறப்பா செயல்படுத்த முடியும் நம்ம லைஃபை. நம்மளுடைய சாப்பாட்டு பழக்க வழக்கத்தினால நம்ம ஏதாவது ஒரு நோய் வந்தாலோ ஏர்லியா பெரிய பெரிய தவறு நடக்கிறது இந்த சாதாரண ஃபுட்டில் தான். படிக்கிற காலத்துல நிறைய இளைஞர்கள் அவங்க ஊர்ல இருக்க மாட்டாங்க, ஒரு நகரத்துல போய் தங்குவாங்க, ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிடுவாங்க. இப்போ ஹோட்டல்லையோ இல்லது ஒரு மெஸ் மாதிரி இடத்துலயோ சாப்பிடுறவங்க ரொம்ப கவனமா, ரொம்ப சூசியா ஸ்பைசி ஐட்டம் நிறைய சேர்க்காம சாப்பிடுற பழக்கத்தை வச்சுக்கணும். அப்படி இல்லைன்னா உங்க உடம்ப ரொம்ப பாதிக்கும். அந்த பாதிப்பு லாங் லாஸ்டிங்கா இருக்கும். உங்க வாழ்க்கையில வெற்றி அடைந்தால் கூட உங்கள் உடம்பு உங்களுக்கு ஒத்துழைக்கலைன்னா தோக நிலைமையா இருக்க மாதிரி இருக்கும். அதனால படிக்கும் காலத்தில் தரமான உணவு நிச்சயம் என்பதை இந்த வெற்றி படிக்கட்டுகள் நிகழ்ச்சியில இப்போ நம்ம வலியுறுத்தி சொல்லியிருக்கோம். நன்றி, மீண்டும் சந்திப்போம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்.